உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். கணவன் மனைவியரிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தரும். உத்தியோகம். சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள். அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரகநிலைகளின்படி சாத்தியக்கூறு உள்ளது. வேலையில்லாமல் வருத்தப்படும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நேரடியாக முயற்சிப்பது நல்ல பலனை அளிக்கும். தொழில் வியாபாரம். குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. போட்டிகள் சற்று குறைவாகவே இருக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சுபபலம் பெற்றுள்ளன கிரகநிலைகள். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர் சுக்கிரன், புதன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று பலம் வருகின்றார்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இந்த மார்கழி மாதம். அரசியல் துறையினர். சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக கை கொடுத்து உதவுகின்றன. கட்சியில் ஆதரவு பெருகும். கட்சித் தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பிறக்கும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் புதன் மற்றும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றிக்கனியை எளிதில் பிடித்து விடுவீர்கள் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன. விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக உள்ளன. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகவே இருக்கும். பழைய கடன்களை ஓரளவு அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த மாதம். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பெண்மணிகளின் மனதில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பரிகாரம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். மார்கழி 5 முதல் 7 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.